உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் விறுவிறுப்பான ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா குட்டி தீவு நாடான கேப் வெர்டேவை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. ஆட்டத்தின் தொடக்கத்திலேயே லியோனல் மெஸ்ஸி கோல் அடித்து முன்னிலையை ஏற்படுத்தினார். எனினும் கேப் வெர்டேயின் சிட்னி லோப்ஸ் கப்ரல் மற்றும் டெராய் டுவார்டே ஆகியோர் அடுத்தடுத்து கோல் அடித்து அர்ஜென்டினா ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்தனர். அர்ஜென்டினாவின் லிசாண்ட்ரே மார்டினஸ் 103வது நிமிடத்தில் ஒரு கோல் அடித்தார். இறுதியாக கூடுதல் நேரத்தின் 111வது நிமிடத்தில் கிறிஸ்டியன் ரொமேரோவின் கோல் முயற்சி கேப் வெர்டேவின் டீனே ஃபோர்ஜஸ் மீது பட்டு ஓன் கோலாக மாறியதால் அர்ஜென்டினா த்ரில் வெற்றி பெற்றது. அடுத்து எகிப்தனியை அர்ஜென்டினா எதிர்கொள்கிறது. அர்ஜென்டினாவின் நட்சத்திர வீரர் லியோனல் மெஸ்ஸி தனது உலகக்கோப்பை கோல் சாதனையை நீட்டித்ததோடு புதிய வரலாற்று மைல்கல்லையும் எட்டியுள்ளார். 39 வயதானவர் தற்போது தொடர்ந்து 8 உலகக்கோப்பை போட்டிகளில் தலா ஒரு கோலாவது அடித்து உலகக்கோப்பை வரலாற்றில் இச்சாதனையை படைத்த முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். நடப்பு உலகக்கோப்பை தொடரில் இதுவரை 7 கோல்களை அடித்துள்ள மெஸ்ஸி தனது கால்பந்து வரலாற்றில் இதுவரை வென்றிடாத கோல்டன் பூட் விருதை இந்த முறை வெல்வார் என்ற எதிர்பார்ப்பை ரசிகர்களிடையே அதிகரிக்க செய்துள்ளார். ஐந்து லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகையை கொண்ட சிறிய தீவு நாடான கேப் வெர்டே தனது முதல் உலகக்கோப்பை தொடரிலேயே ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. ஆரம்பத்தில் இந்த ப்ளூ ஷாக்ஸ் அணி மீது பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லை. ஆனால் ஆப்பிரிக்க தகுதிச் சுற்று முதலே ஜாம்பவான் அணிகளை வீழ்த்தி ஜயன்ட் கில்லர் என்று புகழ் பெற்றனர் இவர்கள். உலகக்கோப்பையில் ஸ்பெயின் அணிக்கு எதிராக 7 கோல்களை முயற்சிகளை தடுத்த கோல் கீப்பர் ஒசன்ஹா அர்ஜென்டினா அணிக்கு எதிரான போட்டியிலும் அதேபோல 7 முறை கோலுக்கான வாய்ப்புகளை தடுத்தார்.